இன்னைக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது ரொம்பவே நாகரிகமான முறையில நடக்குதுன்னு சொல்லி நம்மலாம் கண் பார்வையில பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சமூக விரோதிகள், ரவுடிகள், அட்ராசிட்டி செய்யக்கூடிய கஞ்சா போதைக்கு அடிமையான புள்ளிங்கோ இவங்களால நெறைய தொந்தரவு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா, இவங்க யாருமே செய்ய முடியாத ஒரு சில கருப்பு பக்கங்கள் அப்படிங்கிறது ஆளுகின்ற திமுக, அதிமுக அரச சேர்ந்த கட்சிக்காரங்க, கட்சி பேர சொல்லிட்டு செஞ்ச ரவுடிங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. அத பத்தி நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லப் போறோம் அப்படின்னா சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சாஃப்ட் கேரக்டரா இருக்கிறாங்க. இவங்கலாம் எப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1990 கிட்ஸ் நாங்கலாம். 90 கிட்ஸ் நாங்க படிக்கும்போதெல்லாம் டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொர்ணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூள் படத்துல ஒரு கேரக்டர் வருவாங்க. பொம்பள ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு. சொர்ணாக்கா மாரி இருப்பாங்க டீச்சர்லாம். எல்லாருமே வச்சு நங்கு நங்குன்னு குத்துவாங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டீச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாய் பல்லவி மாரி ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருக்கிறாங்க. எல்லாரையுமே ரொம்ப அன்பா வழிநடத்தி கூட்டிட்டு போறாங்க. அன்பா பாடம் நடத்துறாங்க. அப்ப எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட், பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ். நாங்க அன்னைக்கு படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சொர்ணாக்கா மாரி தான் இருப்பாங்க. எல்லாம் வச்சு நொங்கு நொங்குன்னு குத்துவாங்க. "என்னடா பண்ற? என்னடா பண்றம்பாங்க." அதே மாரி தான் அரசியல்வாதிகளும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு இதா இருக்கிறாங்க. சாஃப்ட்டான ஒரு படையப்பா படத்துல இவரு ரஜினி சொல்லுவாரே, சாத்வீகம். பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடலாம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் ரொம்பவே ஒரு சாஃப்ட் கேரக்டரா இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் யார் யாரு? எல்லாருக்குமே தெரியும். கருணாநிதி, ஜெயலலிதா. இவங்க 2 பேரும் என்னப்பா ரக்கடா பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க பண்ணல. இவங்க பேர சொல்லி கட்சிக்காரங்க. இவங்க பேர சொல்லி கட்சியோட பயன்படுத்தி ரவுடிங்க. ஏதா ஒண்ணுன்னா, உடனே போய் பஸ்ஸ எரிக்கிறது, ஆபீஸ கொளுத்துறது அப்படிம்பாங்க. இதெல்லாம் சினிமால தானே ஒரு சபரி நிஜத்துல நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நடந்திருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்க? அப்படியே இயர் வைஸா வந்துரலாம். ஓகேங்களா? 2000ஆவது ஆண்டு. ஓகேங்களா? கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு ஹோட்டலு. அந்த ஹோட்டலுடைய ஊழல். ஓகேங்களா? அந்த ஹோட்டல்ல வந்து கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல். ஓகேங்களா? அந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல் நடந்துருச்சு. அந்த ஊழல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா தான் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த தமிழக முதலமைச்சர். அதனால அவங்கள கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு குடுத்துட்டாங்க. இது நடந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 2000ஆவது ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து இந்த கோர்ட் வந்து இந்த ஆர்டர குடுத்துட்டாங்க. குடுத்த உடனே தமிழகம் முழுக்க அதிமுக கட்சிய சேர்ந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, தர்மபுரி பக்கத்துல ஒரு பேருந்து அப்படிங்கிறது எரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அரசு வேளாண் கல்லூரியுடைய பேருந்து அப்படிங்கிறது எரிக்கப்படுகிறது. அது எரிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா இந்த தீர்ப்பு வந்துடுச்சு. தீர்ப்பு வந்து தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஃபோன் வசதிலாம் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னா தான் தெரியும். பத்திரிக்கைன்னா கூட அது அடுத்த நாள் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வசதியே இல்லாத காலகட்டம். இந்த மாரி நியூஸ் தெரிஞ்ச உடனே அந்த டிரைவர் இருந்துட்டு இருக்கக்கூடிய எல்லாம் வுமன்ஸ் காலேஜ் ஓகேங்களா? அரசு வேளாண் கலைக்கல்லூரி. அதுல இருக்கக்கூடிய மகளிர் பெண் பிள்ளைகள கூட்டிட்டு போய் பத்திரமா இறக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தர்மபுரி கிட்ட வச்சு அந்த பஸ் அப்படிங்கிறது அதிமுக கட்சியை பயன்படுத்தி ரவுடிகளால எரிக்கப்படுகிறது. அப்படி எரிக்கப்படும் பொழுது 3 கல்லூரி மாணவிகள் பரிதாபமா இறந்து போறாங்க. இதுல இன்னொரு வருத்தத்திற்கு உண்டான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பேருந்துக்கு அப்படியே பின்னாடி இன்னொரு பேருந்து வருது. அந்த பேருந்துல யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேளாண் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு, ஒரு துணிச்சலு இதெல்லாம் அன்னைக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. இதுவே அன்னைக்கு நடந்த சம்பவம் மாரி, இன்னைக்கு ஒரு 2 ஸ்கூல் பஸ் போகுதுன்னு வைங்களேன், ஒரு காலேஜ் பஸ் போகுதுன்னு வைங்களேன், இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு, அந்த பொம்பள பிள்ளைங்க போற காலேஜ் பஸ்ஸ நிறுத்தி எவனாவது சண்டைக்கு போறதுக்கு தைரியம் இருக்குதா? அவன் எந்த கட்சி பேர் வேணாலும் சொல்லட்டும். ஒரு திமுக கட்சி துண்ட போடட்டும், அதிமுக கட்சி துண்ட போடட்டும், எவனா பஸ் நிறுத்தி பஸ்ஸ எரிக்கிறேன்னு சொல்லி வர முடியுமா? பின்னால காலேஜ்ல இருக்கிற பஸ்ஸுல இருக்கிற பசங்க இறங்கி வந்து, பஸ்ஸ இவன் எதா பண்றதுக்கு முன்னாடி அவன ஏதா ஒண்ணு பண்ணிப்புடுவாங்க. பண்ணிவிட்டு கைய கட்டி போட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, "இவன் பாருங்க கட்சி துண்ட போட்டு வந்து காலேஜ் பஸ்ஸ கொளுத்து வாங்குறான். டிரைவர் சார் இவன டயர் கடையில வச்சு வண்டி ஏத்துங்க. போதையில வந்து விழுந்துட்டான்னு சொல்லி நான் சொல்றேன், சாட்சி சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே துணிச்சலா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர வளர நம்மளுக்கான தைரியம் அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு. இன்னைக்குமே கூட வீரம் அப்படிங்கிறது குற்றம் தான். சட்டத்துக்கு வந்து எதிரானது தான். என்ன சபரி சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. வீரம் அப்படிங்கிறது சட்டத்திற்கு எதிரானது தான் இன்னைக்குமே கூட. நீங்க வீரமா ஒரு செயல் செஞ்சுட்டீங்கன்னா, அது சட்டப்படி குற்றம். நீங்க வீரத்த வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. நான் வீரமா என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள புடிச்சு அடிச்சேன்னா, அது சட்டப்படி குற்றம். எனக்கான என் வீரம் சட்டத்தோட பார்வையில குற்றம். தற்காப்புக்கோசரம் தாக்குறது வேற. ஆனா வீரமா தாக்கக்கூடாது.
வேற வழியே இல்ல. நான் தப்பிக்கணும் அப்படிங்கும் பொழுது, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்கோசரம் நம்ம வந்து இன்னொருத்தர வந்து அட்டாக் பண்ணலாமே தவிர, நம்ம வீரத்த காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது, இன்னைக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் பொட்ட புள்ளைங்க போற காலேஜ் பஸ் யாராவது இது பண்ண வந்தா, பசங்களே முடிச்சு விட்டுருவானுங்க. அவன் எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி. அவன் எந்த மாவட்டத்துல எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும், ஒரு காலேஜ் பஸ் விஷயத்துல இன்னைக்கு தலையிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2000ஆவது ஆண்டு பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி அந்த தருமபுரியில 3 கல்லூரி மாணவிகள் பேருந்தோட வச்சு கொளுத்தப்படுகிறார்கள். மொத்தம் 47 மாணவிகள் இருந்த இடத்துல அவைங்க 3 பேர் மட்டும் மிஸ்ஸிங்கு. பஸ்ல விட்டு இறக்கும் பொழுது. அவைங்க வந்து நெருப்பு எரியுது அப்படிங்கும் பொழுது ஒரு பக்கமா நின்னுட்டாங்க. அவங்க எப்படி பத்த வச்சிருக்காங்கன்னா, பெட்ரோல ஊத்தி அவைங்க பத்த வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில ஒரு கருப்பு பக்கமா பார்க்கப்படுகிறது. கல்லூரி மாணவிகள அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாரி எரிச்சுட்டாங்க. அதிமுக கட்சிய பேர பயன்படுத்தி ரவுடிகள் எரிச்சுட்டாங்க அப்படிங்கிறது, அந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல தான் தமிழ்நாட்டுல மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி இருக்கு தானே. எல்லாருமே மறந்துட்டாங்க. எல்லாருமே மறந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அதிமுக கட்சி சார்பாவும் இந்த ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அவங்க கட்சி பேரை பயன்படுத்தி ரவுடிகள் பண்ணியிருக்கிறாங்க. திமுக அரசாங்கத்தோட பேரை பயன்படுத்தி ரவுடிகள் யாராச்சும் பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2007ஆம் ஆண்டு 2006ல திரு கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராரு முதலமைச்சரா. அவர் ஆட்சிக்கு வந்தவாட்டி 2007ல வந்து தினகரன் பத்திரிகை அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து அவங்க வளர்ந்து வர ஒரு காலகட்டம். அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, ரூ. 1 இருந்தா உலகத்த தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி விளம்பரம் குடுக்குறாங்க. "எப்பா என்னப்பா சொல்ற? ரூ. 1ல எப்படிப்பா உலகத்த தெரிஞ்சுக்க முடியும்னு?" சொல்லி கேட்டோம்னா, "ஆமா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க ரூ. 1ல தெரிஞ்சுக்கலாம். உலகத்தையே ரூ. 1 பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரூ. 1 இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படி இருந்த தினகரன் பத்திரிகை ரூ. 1க்கு முதல்ல வந்து லோ பட்ஜெட் மார்க்கெட்டிங் பண்றாங்க. அவங்க பத்திரிகை எல்லார்ட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு, ரூ. 1க்கு பத்திரிகை விடுறாங்க. அவங்க அப்படி பத்திரிகை விடும் பொழுது, ஏற்கனவே தமிழகத்துல தினமணி, காலை கதிர் இப்படி மிகப்பெரிய பத்திரிகைலாம் இருந்துச்சு. தினமணி, காலை கதிர், தினத்தந்தி 3, 4 பத்திரிகைகள் இருந்தாங்க மிகப்பெரிய அளவுல. அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஒரு ரூ. 1க்கு பத்திரிக்கை விட்டு இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகை வந்து வந்த உடனே என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பரபரப்பா ஒரு கன்டென்ட் வேணும்ல. அதனால என்ன பண்றாங்க, ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துடைய தலைவர் கருணாநிதிக்கு வயசாயிருச்சு. கருணாநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்ல ஆக்டிவா இருக்கிற பசங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பொண்ணுங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது கனிமொழி அவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அடுத்து பசங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மூத்த பையனா, வயசுல மூத்தவரா மதுரையில மு.க. அழகிரி இருக்கிறாரு. மெட்ராஸ்ல மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. இவங்க 3 பேத்துல ஸ்டாலின், அப்புறமேட்டு கனிமொழி, அப்புறமேட்டு மு.க. அழகிரி. இவங்க 3 பேத்துல கருணாநிதிக்கு அடுத்த வாரிசா யாரு வருவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. அத வந்து பத்திரிகையில வந்து வெளியிடுறாங்க. பத்திரிகையில இவங்களுக்கு அடுத்து யார் வருவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? தினகரன் பத்திரிகை வந்து கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு அப்படிங்கிறது கேட்கறாங்க அப்படின்ற மாரி. அதுல வந்து ஒரு இது பண்றாங்க. எல்லாம் கருத்து கணிப்புலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்க? இந்த மாரி கருணாநிதிக்கு அடுத்தது அவங்க சின்ன பையன் ஸ்டாலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அரசியல் வாரிசா வருவாரு. அவரு வந்து அரசியல் கட்சியில ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்ட வாட்டி, ஏற்கனவே மதுரையில இருக்கக்கூடிய மு.க. அழகிரியுடைய ஆதரவாளர்கள்ல ஒருத்தரான அப்போதைய ரவுடி அட்டாக் பண்ணி என்ன பண்றாரு, ரொம்ப கொந்தளிக்கிறாரு. கொந்தளிச்சுட்டு, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவரு மு.க. அழகிரி. அவரு தான் வயசுல மூத்தவரு. அவர விட்டுட்டு, "நீ ஸ்டாலின் மெட்ராஸ்ல எங்கேயோ இருக்கிற ஸ்டாலின் அடுத்த வாரிசுன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு, மளமளன்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கூட்டிட்டு வந்து, அடுத்த நாள் காலையில 8 மணிக்கெல்லாம் நாள் காலையில இந்த பேப்பர் வெளியில வருது. காலையில வந்து பத்திரிக்கையில வந்து பேப்பர் வருது. அன்னைக்கு காலையிலேயே வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆ மே மாசம் 9ஆம் தேதி 2007 மே 9ஆம் தேதி இந்த பத்திரிக்கை வெளியில வருது. வெளியில வந்த உடனே அத பார்த்த உடனே எல்லாம் சண்டைக்கு போயிட்டானுங்க ஆளுங்கலாம். போயிட்டு காலைல 8 மணிலேருந்தே வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. 8 மணிலேருந்தே வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் பொழுது, அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில முத்தி போகுது. இவனுங்களுக்கு வந்து வெறி பிடிச்ச மாரி நடந்துக்கிறாய்ங்க. இன்னைக்கு இருக்கிற புள்ளைங்க கஞ்சா போதையில இதுன்ற மாரி பத்திரிக்கைக்காரங்க ஏதோ ஒரு கருத்து போடுறாங்க. அது வந்து உண்மையோ பொய்யோ அத காலம் தான் முடிவு பண்ணும். அதுக்கு நீங்க உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? வழக்கு தொடுக்கலாம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அத விட்டுட்டு வன்முறையில ஈடுபடுறாங்க. அட்டாக் பண்ணி தலைமையிலான ரவுடிகள். என்ன பண்றாங்க? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வண்டியில வேலை செய்றவங்களே கம்பெனியில வேலை செய்றவங்கலாம் வண்டி நிறுத்தியிருப்பாங்கல்ல, அவங்க வண்டியிலருந்தே பெட்ரோல திருடி எப்படி? இவன் வன்முறைக்கு வந்திருக்கிறான். ஓகேங்களா? ஒரு பெட்ரோல் வாங்க கூட வழி இல்லாம, அங்க இருக்கிற வண்டியிலேயே பெட்ரோல திருடி, அந்த பெட்ரோல் எடுத்து அந்த ஆஃபீஸ்குள்ள ஊத்தி, அத கொளுத்தி, அங்க இருக்கக்கூடிய பே பேப்பர் பிரிண்டிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இது எல்லாத்தையுமே எரிவுட்டு, அந்த இடத்துல வன்முறை அராஜகம் பண்றானுங்க. கையில கிடைக்கிற ஆயுதங்களால அந்த கண்ணாடி கிண்ணாடியெல்லாம் அடிச்சு உடைக்கிறானுங்க.
அந்த தற்குறி அட்டாக் பண்டியோட ஆளுங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா கம்முனு போயிட்டே இருக்கணும். இந்த இவ்வளோ பாவத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கே இன்னும் 10 ஜென்மம் பொறக்கணும். 10 ஜென்மம் பொறந்து, சோத்துக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா கூட இந்த பாவத்தெல்லாம் தீர்க்க முடியாது. அவ்வளோ பாவம் இதெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது 2 அப்பாவி பத்திரிக்கைக்காரங்க வந்து உள்ளாடி மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிட்டு உள்ளாடி இருந்து வெளியில வர முடியல. ஸோ, அங்க மேனேஜர் என்ன பண்றாரு, அங்க வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டிய நீங்க போய் இன்னும் அவங்க 2 பேர் வரல போய் பார்த்துட்டு வாங்கங்கிறாரு. உள்ள மாட்டிட்டு எரிஞ்சது 2 பேரு தான். அங்க இருக்கக்கூடிய கிளை மேலாளர், தினகரன் பத்திரிகையினுடைய கிளை மேலாளர் என்ன பண்றாரு, நீங்க போய் அது என்னன்னு பாட்டு வாங்க. அதுல இருக்கக்கூடிய ஆள போய் அவங்க 2 பேரையும் காப்பாத்தி கூட்டு வாங்கன்னு சொல்லி செக்யூரிட்டி அனுப்பி விடுறாரு. அவங்க 2 பேர காப்பாத்த தீயில மாட்டினது 2 பேர் தான். காப்பாத்த போன செக்யூரிட்டி அந்த தீ புகை சேரல. மூச்சு திணறி அவரு 3வது ஆளா இறந்து போறாரு. அப்புறமேட்டு அவரு மேலயும் தீ பரவுது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவர் மூச்சு திணறி இறந்து போனாருன்னு தான் இருக்குது அவரோட ரெக்கார்ட்ல. அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல, செக்யூரிட்டியோட ரெக்கார்ட்ல. இப்படி வந்து கிளை மேலாளர் சொன்னதை கேட்டு உள்ளாடி போன அப்பாவி செக்யூரிட்டியும் வந்து இந்த சம்பவத்துல பலியாகுறாரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாத்துக்குமே ஒரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இவரு அதிமுகவை சேர்ந்த கட்சிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, தருமபுரியில வந்து பாத்தீங்கன்னா, வேளாண் கல்லூரி மாணவிகளை எரிச்சு கொலை பண்ண வழக்கு. திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக வந்து பாத்தீங்கன்னா 2007 மே 9ஆம் தேதி மதுரையில தினகரன் பத்திரிகை ஆபீஸ் எரிச்சு 3 பேர் இறந்து போன வழக்கு. நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணாவோட கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடிகர் விஜய் அண்ணாவோட கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரை பார்க்க போய் கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் இறந்து போன கருப்பு புள்ளி வழக்கு. இப்படிதான் சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. தமிழக மக்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி என்ன தெரியுமா? எல்லாத்தையும் மறந்துடுறது. விஜயகாந்த் ஐயா நடிச்ச ரமணா படத்துல வந்து அந்த ஜெயில்ல வந்து விஜயகாந்துக்கு யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களாம் பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையனோட அம்மா வருவாங்க. அந்த சிங்கு கிட்ட போய் சொல்லுவாங்க, என் பையனை பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன நினைப்பாரு, போய் உன் பையன்கிட்ட பேசு, உன் பையன்கிட்ட சொல்லி அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா போயிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, பையனை இப்படி கட்டி போட்டு போலீஸ்ல அடிப்பாங்க. அந்த பையன்கிட்ட போய் அவங்க அம்மா சொல்லலாம், கண்ணே அவங்க உன்னை என்ன பண்ணாலும் சரி, அந்த மனுஷனை மட்டும் நீ காட்டி கொடுத்துறாத அப்படிம்பாங்க. உடனே அந்த சிங்கு வந்து பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கேட்பாரு, என்னய்யா இது தமிழ்நாட்டுக்காரங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த கான்ஸ்டபிளா இருக்கிற ஆள் சொல்லுவாரு அந்த சிங்கு கிட்ட, சிங்கு போலீஸ் கிட்ட சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் மனசுல வைக்க மாட்டாங்க. அப்படி மனசுல வச்சுட்டாங்கன்னா அவங்க வச்சது வச்சதுதான். யாருக்கோசரமும் அவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. பெத்த பையனாவே இருந்தாலும் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு. இந்த மாதிரி வந்து தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எவ்வளவு பேரு எவ்வளவு துரோகம் பண்ணி முதுகுல குத்தினாலும் சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு இருக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க, போடா அவன் முதுகுல தாண்டா குத்துனான் போயிட்டு போது போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து மருத்து போயிருச்சுன்னே சொல்லலாம். மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடவை ஏமாத்தி 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 இந்த தமிழனுக்கு பழகி போயிருச்சு. யார் எப்ப எதை சொல்லி ஏமாத்தினாலும் சரி விடு, அவனை இப்பவா ஏமாத்துறான், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போற அளவுக்கு இன்னைக்கு தமிழை ஏமாந்து பழகிட்டாங்கிறது தான் உண்மை. இதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு காமெடியில வந்து கல்யாண பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க, ஏய் இங்க பாருடா, என்னது பருப்பு குழம்புல பாருடா கரப்பான்பூச்சி கிடக்குது அப்படிம்பான். அப்ப அதுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு, இதுக்கு போய் இப்படி சொல்ற, அங்க பாரு ரசத்துல பெருச்சாளி இருந்துச்சு, அதையே தூக்கி போட்டு தூர் வாரிக்கிட்டு இருக்கிறேன். சரி அந்த மோரிட்டு அதுல ஏதோ பூனைக்குன்னு கிடக்குதான்னு பார்க்கலாம் அப்படிம்பாரு. அந்த மாதிரி எவ்வளவோ ஏமாற்றங்களையும் எவ்வளவோ துரோகங்களையும் எவ்வளவோ வலிகளையும் தாங்கி நிற்கிறான் தமிழன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள பார்த்து பார்த்து மறுத்து போயிட்டான் தமிழன். மறந்து போயிட்டான் தமிழன். எப்பதான் ஒரு சுய எழுச்சியோட, சுய சிந்தனையோட, ஓட்டுக்கு காசு வாங்காம, இலவசங்களை எதிர்பார்க்காம, யாரையும் அண்டி பொழைக்காம, யாருக்கும் வாழ்கன்னு கோஷம் போடாம, என்னைக்கு தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்தா ஒருத்தன் பொன்னாடை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விடுறானோ, என்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்தா அவனுக்கு மாலை போடணுன்றத விடுறானோ, என்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்தா ஒரு ஃப்ளக்ஸ் கட்டணும், ஒரு 10 கிலோமீட்டருக்கு கொடி கட்டணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை விடுறானோ, அன்னையிலேருந்து தமிழகத்துக்கு நல்ல மாற்றம் வரும். பொங்கலுக்கு பொங்கலுக்கு ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு 500 ஆயிரத்துக்கு கை கட்டி நின்றுட்டு இருக்கணும். நம்ம அந்த 500 ஆயிரம் தான் நம்மளுக்கு செலவுக்கு ஆகுமேன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு நம்மள பிச்சைக்காரங்களா வச்சிருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. இந்த இயற்கை அப்படிங்கிறது, இந்த பொங்கல் வந்து இன்னைக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு செலவுக்கு ஆகும்னு சொல்லி நம்மள வந்து ரொம்ப வறுமை நிலையில வச்சிருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கையும் இந்த பிரபஞ்சமும். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். பொங்கல் வந்துச்சு அப்படின்னா, நாம ஒரு 10 பேருக்கு ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நாம ஒரு 10 பேருக்கு ஒரு புது வேட்டி சுக்கா வாங்கி கொடுக்கணும்.
இன்னைக்கு பொங்கல் வேற வந்துருச்சு. நாம யாருக்கா ஏதோ ஒரு பண்ணலாம்டா. காசு இவ்வளோ காசு இருக்குதுன்னு சொல்லி நெனைக்கிற அளவுக்கு என்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருமோ, அன்னைக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். அந்த நெலைம வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அத நம்ம ஒவ்வொரு கையில இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அப்படிங்கிறத நம்மள முடிவு பண்ரும். சிந்திச்சு செயல்படுங்க. ஓட்டுக்கிட்ட யாருக்கிட்டயும் யாரும் யார்கிட்டயும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. அப்படி காசு குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு சேர்த்து உங்களுக்கு என்ன ஒரு ரூ. 600 மேலருந்து குடுக்குறாங்கன்னா, அவன் 100, 50 எடுத்துட்டு உங்க கைக்கு என்ன ஒரு ரூ. 400 தான் வரும் ஓட்டுக்கு. அந்த ரூ. 400 வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு 100 மூட்டை அரிசி எடுத்து போட போறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு வந்து உங்களுக்கு எதுக்குமே அது ஆவாது. அந்த ஒரு நாள் பொழுத ஓட்டுறது கூட அந்த ரூ. 400ங்கிறது பத்தாது. சிந்திச்சு செயல்படுங்க. யாரும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஓட்டுக்கு யாராவது காசு குடுத்தாங்கன்னா, நீங்க கேட்பீங்க, "நானே பிச்சைக்காரனா தான் இருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்குறாங்க. நான் வாங்கக்கூடாதுன்னு" சொல்லி கேட்டீங்கன்னா, இப்படி நீ ஓட்டுக்கு காசு வாங்குறனால தான் பிச்சைக்காரனா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் தான் உணருங்க. ஓட்டுக்கு யாரும் காசு வாங்காதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. சுயமா முடிவு பண்ணுங்க. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க கொள்ளுத்தாத்தாலாம் ஒரு கட்சிக்கு போட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்க விருப்பத்துக்கு வந்து எனக்கு புடிச்சவர் வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. எனக்கு புடிச்சவர் வந்து அப்படியே அப்படியே நிலாவ இப்படி திருப்பி வைப்பாரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. சிந்திச்சு செயல்படுங்க. அவங்க கொள்கை என்ன? அவங்களோட சித்தாந்தம் என்ன? கொள்கை சித்தாந்தம்லாம் கூட குடுப்பா. உனக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா, உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்டின்னா, இவங்க வந்தா சரி பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்டின்ற மாரி சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் வந்து பொதுவா தான் பேசுறேன். நீங்க வந்து சிந்திச்சு பார்த்து செயல்படுங்க. மூளைக்கு வேல குடுங்க. "இன்னும் 5 வருஷம் நான் பிச்சைக்காரனாவே இருக்கணும்" அப்டின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? இல்ல இன்னும் அடுத்த 5 வருஷம் நான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல இன்னும் எனக்கு ஏதோ மாற்றம் வேணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல நான் இப்படியே நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அது உங்களோட விருப்பம் தான். சிந்திச்சு செயல்படுங்க. யாரும் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க.